வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். தவேக ஆட்சிக்கு 15 நாள்ல அ 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் புகார்கள். இதை சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் தமிழகத்தினுடைய துணை முதல்வரும், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை சொல்றாரு. இதைய சொல்றதுக்கு முதல்ல இவருக்கு அருகதை இருக்குதா? அப்படின்னு முதல்ல இவரு சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும். போன 5 வருஷமா இவங்க ஆட்சியில நடக்காத பாலியல் குற்றங்கள், தவறுகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி நடக்காத இப்ப நடந்துச்சு 5 நாள்ல. இவங்க இவங்க ஆரம்பிச்சது தானே. 5 வருஷம் இவங்க ஆட்சியில இதான் நடந்துட்டு இருந்தது. அன்னைக்கு மக்கள் கூவிட்டு இருந்தாங்கல்ல. பத்திரிகைக்காரங்க பூரா பறந்துட்டு இருந்தாங்கல்ல. சோசியல் மீடியால பூரா எழுதி தள்ளினாங்கல்ல. அன்னைக்கெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு கம்முனு தான் இருந்தீங்க. அன்னைக்கு இதில தடுக்கிறதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அன்னைக்கு நீங்க இதில் தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்து கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்து, இந்த குற்றச்சம்பவம் செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இதெல்லாம் தடுத்திருக்கலாம்ல. அன்னைக்கு செய்ய மாட்டீங்க. ஏன்னா, அப்ப நீங்க இதெல்லாம் தடுத்து செஞ்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க 2வது கண்டிப்பா அது மாரி செஞ்சீங்க நீங்க ஆட்சிக்கு வந்திருப்பீங்க வரப்பில்ல. ஆனா உங்களுக்கு உங்க மேலயே சந்தேகம். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, அத தடுத்து இப்ப இதெல்லாம் நடக்காது. இந்த 15 நாள்ல 25 கொலை, 4 இரட்டை கொலை, 19 பாலியல் புகார் இதெல்லாம் நடந்திருக்காது. அப்ப இதெல்லாம் நடக்காம இருந்தா, இன்னும் 5 வருஷத்துக்கு இன்னும் அடுத்தவன குறை சொல்லியே நீங்க காலத்த கடத்தணும்ல. அத கடத்த முடியாதுல்ல. அதனால நீங்க அதைய தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தாலும், உங்களுக்கு தடுக்கிறதுக்கு மனசு வந்திருக்காது. எப்பவுமே நீங்க திமுக ஒரு தடவ ஆட்சியில இருந்து 2வது ஆட்சிக்கு வராது. அது வரலாற்று உண்மை. பார்த்தது இருக்கேன். அதனால உங்களுக்கு உங்க மேல சந்தேகம். சரி அடுத்த 5 வருஷம் நம்ம காலத்த தள்ளணும்ல. அதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அதுக்கு கொஞ்சம் இப்படி விட்டுட்டு போயிட்டோம்னா, அது திருப்பி இது நடந்துட்டு இருக்கும். அதனால இத சொல்லியே நம்ம காலத்த ஓட்டிக்கலாம் அப்படின்னு போட்டு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஜம்ப்ல இங்கிருந்து ஊப்பிக்கு போயிட்டீங்க. ஊப்பில போயி இது ஊப்பியா தமிழ்நாடுன்னு கேட்கிறீங்க. ஊப்பி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல ஊப்பில யோகியோட ஆட்சியில என்ன நடந்துட்டு இருக்குது? அங்க சட்டம் ஒழுங்கு எப்படி நடந்துட்டு இருக்குது? குற்ற சம்பவங்கள் எப்படி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? 5 வருஷம் மோப்பாவோட ஆட்சி காலத்தையும், யோகியோட ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. 5 வருஷத்துல அங்க குற்றச்சம்பவங்கள் எவ்வளவு நடந்தது? இங்க எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்தது? அந்த நடந்த குற்றச்சம்பவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த குற்றத்த நீங்க எப்படி நடவடிக்கை குற்றச்சம்பவம் நடந்துருக்கீங்க? அங்க குற்றச்சம்பவங்கள் 5 வருஷத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்குது? இங்க 5 வருஷம் குற்றச்சம்பவங்கள் எவ்வளவு ஏறிக்குது? அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. ஏன்னா, அதையெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல. ஏன்னா, நீங்க நைட் 12 மணிக்கு மேல Instagramல நடிகைகள் லைக் போடுறதுக்கும், அப்புறம் ஏதோ பால்டாயில்னால பேசுறாங்க. அத பத்தி சரியான டீட்டெயில் தெரியல. அது என்ன கருமாந்திரம் தெரியல. அதுக்கே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அதையுமே நீங்க பார்த்தீங்கனாலே அது உங்க குடும்பத்தோட விளம்பர கம்பெனி முரசொலி அதை பார்ப்பீங்க. இல்லன்னா உங்க குடும்ப சேனல் சன் டிவி பார்ப்பீங்க. அததான் நீங்க பார்ப்பீங்க. வேற எதுவும் பார்க்க போறதில்ல. அதனால உங்களுக்கு இத பத்திலாம் தெரியுதில்ல. நெறைய சோசியல் மீடியால வடநாட்டுல பார்த்தீங்கன்னா, நடுநிலை பத்திரிக்கையாளர்கள் நெறைய இருக்காங்க. அதே மாரி சோசியல் மீடியால நெறைய அங்க இருக்கவங்கலாம் நெறைய போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தான் ஹிந்தி தெரியாதே. கடைசியில படமாவது பார்த்து அங்க என்ன நடந்ததுன்னு அ தெ முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கங்க. அப்பவாவது நீங்க யூபி பத்தி அங்க யூபில என்ன நடந்திருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு இங்க பாலியல் குற்றவாளி பாலியல் பண்ணிட்டு ரொம்ப சுதந்திரமா வெளிய சுத்திட்டு இருக்கிறான். நீங்க மாகோட் போட்டு விடுறீங்க. ஒரு 15, 20 நாள்ல அந்த மாவுக்கட்டு ஆகுக்குள்ள அவனுக்கு ஜாமீன் கிடைச்சது. அவன் வெளிய வந்தா பழையபடி அவன் அந்த வேலைய தான் பண்ணிட்டு இருக்கான். யோகியோட ஆட்சியில, யூபில இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டான்னா, அந்த சிறுமியின் அடக்கம் பண்ற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த குற்றம் செஞ்சவனுடைய உடல் அடக்கம் செய்யப்படும். இது யோகியோட ஆட்சி ஊப்பில நடந்துட்டு இருக்குது. உங்களால முடியுமா? ஏதாவது ஒண்ணு இந்த மாரி நீங்க செஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செஞ்ச சாதனை என்னங்க செஞ்சிருக்கீங்களா? குற்றவாளிகள காப்பாத்துறதுக்கான முயற்சிகள நீ செஞ்சு செஞ்சது அது நெறைய பார்த்துருக்கோம். அது நம்ம அண்ணா பல்கலைக்கழக அது நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட சொன்னாரு. தமிழ்நாட்டுல அந்த மாரி ஒரு நிலைமை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது எப்ப அப்டின்னா, தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சிய புடிக்கணும். அண்ணாமலை அவர் சிஎம்மா உட்காரணும். அன்னைக்கு தமிழகத்துல ஒரு பொண்ணு மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான் அப்டின்னா, அவன் உயிரோட போடவே மாட்டான். அவனோட பொணம் தான் உருவாகும். அது நடக்கும். ஆனா அதுக்கு கொஞ்ச நாள் தமிழக மக்கள் வெயிட் பண்ணணும். தமிழக மக்கள் விழிப்புணர்வுடன் கண்டிப்பா ஒரு காலத்துல பாஜக ஜெயிக்க போது. அண்ணாமலை சிஎம் வரத்தான் போறாரு. இந்த மாரி காட்சிகள யூபில நடக்கிற மாரி காட்சிகள
குஜராத்தில் நடக்கிற மாரி காட்சிகளையும் நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கத்தான் போறோம். ஆனா, அது கொஞ்ச நாள்ல நம்ம பொரு நம்ம பொறுத்திருக்க வேண்டியது வரும். கொஞ்சம் யுபிஐ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள வந்து, உங்களோட ஆட்சியில என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதையும், நீங்க என்னென்ன மிச்ச மீதி விட்டுட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும், கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஜெயஹிந்த். வணக்கம்.